நீங்கள் எடுக்கிற காரியங்களில், செய்கிற வேலைகளில், எழுதுகிற எக்ஸாம்களில் ஜெயிக்க வேண்டுமா? சூப்பரான ஒரு வழி. எக்காலங்களை ஊதுவீர்களா? அது என்ன எக்காலம் என்று கேட்கிறீர்களா? யோசுவா 6வது அதிகாரம் 20வது வேத வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோടെ முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அமீன், அல்லேலூயா. ஜெயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே கிதியோனும் 300 பேரும் எக்காலங்களை ஊதும் பொழுது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் மாறியது. ஜெயம் கிதியோனுக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வேத வசனத்திலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்மை அழைத்து கொண்டு போய் கர்த்தருடனே மகிழ்ச்சியான அழிவில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்கேயும் ஜெயம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு. அப்போ எக்காலங்களை ஊதினாலே ஜெயம் நிச்சயம் இல்லையா? இப்ப எக்காலங்களை ஊதினால் ஒரு ஜனக்கூட்டம் நம்மை சூழ்ந்து தாக்க வரும் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால் நாம் எக்காலம் போன்று நம் சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிக்கும் போது வெற்றி நிச்சயம். எரிகோ போன்ற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் நொறுங்கி போகும். செங்கடல் போன்ற தடைகள் விலகி புதுவழி பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், ஜெயக்கொடி நாம் ஏற்றுவோம். எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், ஜெயக்கொடி நாம் ஏற்றுவோம்.